அவனியாபுரத்திற்கு நிரந்தர வாடிவாசல் அமைக்க தயாராக இருப்பதாக திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, அலங்காநல்லூரிலும் பாலமேட்டிலும் நிரந்தர வாடிவாசல் உள்ளது, ஆனால் அவனியாபுரத்தில் தற்காலிக வாடிவாசல் உள்ளது என்று தெரிவித்தார். அவனியாபுரம் மக்கள் கோரிக்கை வைத்தால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கூட முழுமையாக செலவு செய்து வாடிவாசல் அமைக்க தயார் என்றும், இடத்தை மட்டும் மக்கள் காட்டினால் போதும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிரந்தர வாடிவாசல் போது அலங்காநல்லூர்லயும் இதுலயும் ஏற்கனவே வாடிவாசல் இருக்கிறது. இது அப்போது எப்படிதான் பண்றாங்க, அவனியாபுரத்தை வரைக்கும் கிராம மக்கள் அந்த நாளில் பண்றாங்க. இந்த வகையில் இங்க மதுரை அவனியாபுரத்தில் இருக்கிறது நிரந்தர வாடிவாசல் கட்டுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். கிராமத்து மக்கள் ஆலோசனை சொல்வார்கள், ஆனால் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கூட முழுமையாக ஒதுக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த வாடிவாசல் உரிய இடத்துல உரிய நேரத்துல இந்த கிராமத்து மக்கள் ஒப்புக்கொண்டு அதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள், ஆனால் அதற்கான செலவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.